வேணா எழுதி வேணா வச்சுக்கலாம் ஆஷா சந்துருன்னு எழுதிட்டா போச்சு. எவ்வளவோ பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோமா? நீ ஓட்டுறியா ஏறு வா, பின்னாடி வா. நீ ஏறு ஃபஸ்ட்டு. நீ பின்னாடி ஆனமா இல்லை சினிமா ஷூட்டிங்லாம் இப்படி தான் எடுப்பாங்க. இதாக இருக்குமா உனக்கு? கப்புள்ஸா நாங்க உணர்ற தருணம் இதுதான். ஆமாம் 3 2 1 கோ. வியூ பாருங்க, செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது கிளைமேட்டு. ஆமாம் இங்கே வெயில் அடிக்குது, அங்கே என்னம்மா அது என்ன டைலாக்கு? சந்திரமுகி கங்கா இப்போ தான் சந்திரமுகியாக முழுசாக மாறி இருக்கு. அந்த மாதிரி இல்லை, இப்போ நம்ம வந்து நாங்கள் வேற இந்த சைடு அந்த சைடு மேலே ஏற ஏற நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். பார்க்கலாம். இல்லைம்மா, இப்போ தான் நம்ம வந்து கப்புள்ஸாக ஃபீல் பண்ணுறோம். கப்புள்ஸாக நாங்கள் உணர்ற தருணம் இதுதான். ஆமாம், இல்லாட்டி இங்கே ஒருத்தன் அங்கே ஒருத்தன் ஃபேமிலி எடுத்துகிட்டே போவோம். ஒரு நாள் கப்புள்ஸாக மாறிடலாம், யங் கப்புள்ஸான்ட்டு சேஞ்ச். இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக நாங்கள் கப்புள்ஸ் தான் எப்போவுமே. ஆமாம், ஃபேமிலி வ்ளாக்ல கப்புள் வ்ளாக் இது. ஆமாம், போகலாமா? போகலாம். செம்மையாக இருக்குங்க, வேற மாதிரி இருக்கு. முன்னாடி செல்ல குட்டி வேறையா எங்கள் கூட ஊட்டிக்கு? ஊட்டிக்கு போகலாம். முன்னாடி உட்காந்துக்கிற வண்டியில். அப்பா வீட்டுக்கு வரியா? உனக்கு பால் எல்லாம் தரேன், பால் பிஸ்கெட்டுலாம். போகலாமா? பாவமாக இருக்குங்க இவனை பார்க்க. குடிக்கு போயிடலாமா? கடிச்சிருவானோ? பேச மாட்டானே. கடிச்சிருவானோ? கடிக்கலாம் மாட்டான். பாய் தங்கமே. சரிம்மா, பாய். பாய் தங்க குட்டி. ஓகே, போகலாமா? வண்டி வருது, இடிச்சிட போகுது. போகலாம். ஓகே, மறுபடியும் பைக்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். போகிற வழியில் கண்டினியூ பண்ணுறோம். சாப்பிடணும், பசிக்குது. வேறு என்ன? அவ்வளோதான். ஆமாம், இன்னைக்கு என்னமோ புதுசாக இருக்குது, பேச்சே வர மாட்டேங்குது எனக்கு. ஆமாம், போகலாமா? போகலாம்.
அப்புறமா எப்படி இருக்கு? செமையா இருக்கு, சூப்பரா இருக்கு, டிஃப்ரெண்டா இருக்கு. பின்னாடி பாரு, மிஸ்ட் பாரு. செமையா இருக்குல்ல மிஸ்ட்? நல்லா தெரியுதுல? ம் என்னமா என்ன மட்டும் பேச சொல்ற வந்து சொல்லமா? எனக்கு இன்னைக்கு என்ன ஆகுது? நீதான் அட்மின். எனக்கு இன்னைக்கு ரொம்ப பேச்சே வர மாட்டேங்குது, என்னன்னே தெரியல. புதுசா இருக்கு எல்லாமே. ஏன் வர மாட்டேது? ஏன் வர மாட்டேங்குதோ தெரியலமா, ஏதோ வர மாட்டேங்குது. காலையில் நேரமாக கிளம்பி வந்தாச்சு நாங்கள். ஆமாங்க, பைக்கில் இருக்குங்க. பைக் எடுத்துகிட்டே ஃபுல் ரவுண்ட் புல்லட்லேயே கிளம்பி வந்தாச்சு. செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. எப்படிமா இருக்கு? தரமாக இருக்கு, செம்மையாக இருக்கு, இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க. அப்புறம் என்ன அப்புறம் வெல்கம் டு சொல்லவே இல்லையா? ஆமாம், வெல்கம் பேக் டு ஆஷா சந்துரு vlogs. இனி நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஊட்டிக்கு வந்திருக்கோம். இன்னும் ரொம்ப தூரம் போனோம். போகிற வழியில் அந்த பேக்ரவுண்ட் நல்லா இருந்துச்சு. அப்படியே எங்கே நின்று அப்படி ஒரு இன்ட்ரோ கொடுத்துடலாமேன்னு சொல்லிட்டு போகலாமா? போகலாம். நீ போயிட்டு சாப்பிட போகும்போது. ஆமாம், சாப்பிட போயிட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுறோம். பசிக்குதுங்க ரொம்ப. மேடம் எங்கே போகிறீங்க? சாகசம் பண்ணவா? நல்லா இருக்குல்ல, ஃப்ரீயாக இருக்குது ரோடு. இன்னைக்கு என்னவோ நம்ம ரோடு மாதிரி இருக்குடா. எனக்கு எல்லாம் நம்ம ரோடு தான். ஆனால் எழுதி வேணால் வச்சுக்கலாம், ஆஷா சந்துருன்னு எழுதிட்டா போச்சு. எவ்வளவோ பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோமா? பின்னாடி ஆனமா வருது. அங்கே போகிற அங்கே போகிற அப்படியே ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேன் இல்லைமா? அப்புறம் இங்கே நின்று அரட்டை அடிக்கிற மாதிரியா? என்ன பண்ணுறது, ஒரு நாள் ஜாலியாக எடுத்துட்டு தான் போமே. இந்த சமையல் வேலை இல்லை, எந்த வேலையும் இல்லை. இன்னைக்கு ஜாலி, ஒரு ஃப்ரீ. அப்பா இன்னைக்கு எந்த வேலையும் செய்ய வேண்டாம். என்ன செய்யலை நீ? காலையில் எழுந்திரிச்சு வீடு துடைக்கல? அதெல்லாம் முடிச்சுட்டேன். சமையல் வேலை மட்டும் மிஸ்ஸிங். துணி தைச்சு போட்டாச்சு, என்ன முடிஞ்சிச்சு. மோசமானவங்க. மோசமானவனே முக்கியமானவன் எப்படி சொல்லுமா? எவ்வளோ வேலை இருந்தாலும் வீடு துடைச்சிட்டு தான் வருவான். பழகிருச்சு, என்ன பண்ணுறது. சூப்பராக இருக்குமா அந்த லொக்கேஷன். எத்தனை ஹாய் சொல்லுவேன் நீ? 100 ஹாய் சொல்லி வச்சு. இதில் தான் ட்ராக்கு. இருந்து நம்ம ஒரு வெல்கம் சொல்லியிருக்கலாமா? கோலப்புள்ளன்றாங்க உங்களுக்கு. இல்லைம்மா, அதை விட இது நல்லா இருக்கலாம். போதும் போதும், செப்பலாமா? போகலாண்டா, எத்தனை போகலாமா நீ கேட்பியோ? இதாங்க நம்ம பைக்கு. புல்லட்டில் இல்லைம்மா, அப்படியே இதாங்க நம்ம புல்லட்டு. சலிமு நீ ஓட்டுறியா? நீ ஏறு ஃபஸ்ட்டு. பின்னாடி வா, என்ன இது? ஃபஸ்ட்டு சாவி எப்படி போகிறோன்னு தெரியுமா? தள்ளி விட்றாத வண்டியை. அவ்வளோதான் அவ்வளோதான். அம்மா ஸ்டாண்ட் எடுத்துடாதம்மா. இந்த சினிமா ஷூட்டிங்லாம் இப்படி தான் எடுப்பாங்க. ஏதோ ஸ்டாண்ட் எடுத்தீங்கன்னா அப்புறம் வண்டி பின்னாடி போயிடும். கெத்தாக இருக்குமா உனக்கு? ஸ்டாண்டு தெரில. கெத்தாக இருக்குமா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நாங்கள் குன்னூருக்கு வந்திருக்கோம். குன்னூர் பசி எடுத்துருச்சு, சரி சாப்பிட்டு போகலாம்னு ஹோட்டலுக்கு வந்துட்டோம். குன்னூரில் ஒரு ஹோட்டல் பார்த்துருக்கோம். இப்போ உள்ளே போய் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு என்ன சாப்பிட போகிறோம், எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். ஹோட்டல் பார்த்தீங்கன்னா பேர் பார்த்தீங்கன்னா என்னம்மா, ஸ்ரீ ராமச்சந்திரா லஞ்ச் ஹோம். இங்கே தான் வந்திருக்கோம். சரி உள்ளே போகலாமா? என்னம்மா ஆர்டர் பண்ணியிருக்கேன்? மசால் ரோஸ்ட்.
இந்த லட்சணத்தில் டயட்டு. விடும் எனக்கு ஒரு நாள் சண்டே ஹாலிடே. இப்படி பாதி நீ தான் வாங்கிட்டு போகிற. நாளாக சாப்பிட மாட்டேன், நான் டயட். நீ தானே ஃபஸ்ட்டு இடையில தான் கை போவேன். சான்ஸே இல்லை. கேசரி சாப்பிடும்போது ஆசையாக இருக்குது, 10 டேபிளாக சாப்பிட்றேன். சூப்பராக இருக்குங்க. இங்கே பாரு, உள்ள உளுந்த வடை, கேசரி கேசரி தான் ஆசையாக நிறைய இருக்கு. நான் வந்துட்டு 2 இட்லி மட்டும் ஆர்டர் பண்ணேன். ஆமாம், என்னோடதுலேருந்து பாதி எடுத்து பாருங்க. என்னோட தோசையிலேருந்து பாதி எடுத்துருவாரு. வேணாம் அந்த வடை இப்படி அண்ணா, வடை வேணாண்ணா. டயட்டுமா, டயட். குன்னூர் இட்லி. என்னம்மா குன்னூர் இட்லி இந்த பொழப்புக்கு வேலையை நல்லா இருக்கா? நான் டெஸ்ட் பண்ணி சொல்கிறேன். நல்லா இருக்கா? நல்லா இருக்குடா. இவ்வளோ டீசெண்டாக சாப்பிடுவியா? இன்னைக்கு தான் எனக்கு தெரியும். அம்மா அப்புறம் சொல்லுங்கள். சரிம்மா, நீ மட்டும் சாப்பிட்டு கிளம்ப போகிறேன், அப்படி தானே? அவ்வளோதான். ஸோ ஐட்டம் வந்துருச்சு. சாப்பிடு, கவலைப்படாத. நான்லாம் கை வைக்க மாட்டேன். யார் நீ தானே? உன்னை மாதிரி கிடையாது. சாப்பிட்றீங்களா? வேணாம், நீ சாப்பிடு. சாப்பிட்றீங்களா? உன் ஃப்ரெண்ட்ஸ்க்கா. ஃப்ரெண்ட்ஸுக்குமா சாப்பிட்றீங்களா? சரி, நானே சாப்பிட்டுக்கிறேன் உனக்கு பதிலாக. ஓகே, நல்லா இருக்கா? ஆமாம். இட்லி சூப்பராக இருக்கு. அந்தாங்க ஹோட்டல் ட்ரை பண்ணி பாருங்க. ஆமாம், ஸ்ரீ ராமச்சந்திரா என்ன போட்டுருந்துச்சு? ஹவுஸ். நைஸில். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் சாப்பிட்டுட்டு வெளியே வந்தாச்சு. ஸ்ரீ ராமச்சந்திரா லஞ்ச் ஹோம். நீங்கள் ட்ரை பண்ணுங்க. நிஜமாலுமே சொல்கிறேன், வீட்டு சாப்பாடு மாதிரி இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. நான் இட்லி சாப்பிட்டேன், இவங்க மசால் தோசை சாப்பிட்டாங்க. இட்லிக்கு அந்த தேங்காய் சட்னியும், எஸ்பெஷலி அந்த கார சட்னி வேறு லெவல். அதே மாதிரி ட்ரை பண்ண வீட்டுக்கு போய். ஆமாம், சூப்பராக இருந்துச்சு. ஹோட்டல் கூட்டிகிட்டு வந்து நான் சாப்பிட வச்சு இந்த மாதிரி பண்ணுங்கிற. கரெக்டாக அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, குன்னூர் சிக்னல் தாண்டின உடனே லெஃப்ட் சைடில் ஊட்டி போகிற ரோட்டில், லெஃப்ட் சைடில் கேஷ் பஸ் வராமல் ஏரியா பேர் போட்டிருக்கலாமா? ஆமாம், கேஷ் பஜார், ஊட்டி மெயின் ரோட், குன்னூர். முன்னாடி தான் இருக்குது இந்த ஹோட்டல். சூப்பராக இருக்குது, வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்மையாக இருக்குது. நிஜமாலுமே சொல்கிறேன், சூப்பராக இருக்குது. ஆமாம், ட்ரெயின் போகுது மேலே. சரிம்மா, நான் புல்லட் ஸ்டார்ட் பண்ணுற வரையா. செம்மையாக இருக்குல்ல? சவுண்டு பாரு. சவுண்டு பாரு எப்படி இருக்கா? இந்த பக்கம் ஒரு ட்ரெயின் போகுது. ஆமாம், அந்த பக்கம் ஒன்று போகுது. சூப்பராக இருந்துச்சு. போகலாமாஷா? சான்ஸே இல்லை. இட்லி எங்களுக்காக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே வந்தீங்கன்னா. இப்போ நாங்கள் வண்டியில் போயிட்டுருந்தோம். என்னடா ஏதோ ஒன்று பார்த்தா பைசன். நீங்களே பாருங்கள், இவ்வளோ பெருசு இருக்குங்க. வா, பயமாக இருக்கா? அவ்வளோதான். ஆனால் பாவமாக தாங்க இருக்குது. பாட்டு அசை போட்டு ஒரு முட்டுச்சுன்னா க்ளோஸ். தூரத்தில் என்ன பைசனுக்கு தெரில. நாங்கள் தூரத்தில் இருந்து தான் எடுக்கிறோம். பக்கத்தில் போகிறதுக்கு பயமாக இருக்குது. ரொம்ப டெரராக இருக்கேம்மா. கட்டிங்ஸ்லாம் பார்த்தியா உடம்புல? பெருசுமா. வந்துருமா, போயிடலாம். வந்துடப்போ பாஞ்சு நம்ம நேரத்துக்கு. முன்னாடி எலிஃபென்ட் இருந்தால் நல்லா இருக்கும்ல. இல்லை, அவங்க அப்படியே காட்டுறோம் பாருங்க.
அட்ராசிட்டிஸ் தான். மக்களே இப்போ நாங்கள் ஊட்டி தாண்டி இங்கே வந்திருக்கோம். கர்நாடகா பூங்கா இங்கே வந்திருக்கோம். செம்ம குளிர். ஆர்வ குளரில் கிளம்பி வந்துட்டோம். பைக் ஓட்ட முடியல, ஒரே குளிர். ஆமா, ஒரு ஜர்க்கின்ல ஒரு ஸ்வெட்டர்ல எதுவுமே எல்லாம் வந்துட்டோம். வரைக்குது. இப்போ நாங்க எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா என்ன காடு? என்ன காடு? கர்நாடகா ஹார்டிகல்ச்சர் கார்டன். நாங்கள் ஏற்கனவே வந்திருக்கோம், உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்பாட் இது ஊட்டியில். சூப்பராக இருக்குங்க. போகலாமா போலாமே ஃப்ரெண்ட்ஸ்? இங்கே வந்தீங்கன்னா டிக்கெட் வந்துட்டு ஒன்லி கேஷ், நோ ஜிபே, நோ ஃபோன்பே, நோ பேடிஎம். கேஷோட வந்துருங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு டிக்கெட் கொடுப்பேன். தண்ணி வரல. ஒரு ஆளுக்கு 100 rupees. எஸ், 100 rupees. அது அடல்ட்டாக இருந்தாலும் சரி, கிட்ஸாக இருந்தாலும் சரி. உள்ள செம்மையாக இருக்குது.